சாமி திரைப்பட வில்லன் கோட்டா சீனிவாஸ் மரணம். கோட்டா சீனிவாசராவின் திரைப்பட வாழ்க்கை பற்றி ஒரு சிறு குறிப்பு. இயக்குனர் ஹரி இயக்கிய சாமி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் கோட்டா சீனிவாசராவ். தொடர்ந்து கோ உள்பட பல படங்கள் எடுத்திருக்கிறார். தமிழை விடவும் தெலுங்கில் தான் அதிக படங்கள் எடுத்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் வயோதிகம் காரணமாகவும் உடல்நிலை காரணமாகவும் சினிமாவிலிருந்து ஒதுங்கினார். சமீபத்தில் கூட அவருடைய புகைப்படம் ஒன்று வெளியாகி பெரும் வைரலாகியது. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் தான் கோட்டா சீனிவாசராவ். மருத்துவரின் மகனான இவருக்கு மருத்துவராக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இவருக்கு நாடகங்கள், சினிமா மீது அதீத ஆர்வம் வந்தது. இதன் காரணமாக நடிகராக முடிவு செய்து விடாமல் திரைப்படங்களில் முயற்சி செய்து நாடகங்கள் நடித்து பின்னர் 1978ஆம் ஆண்டு தெலுங்கு திரையுலகில் அறிமுகமானார் கோட்டா சீனிவாசராவ். முதல் படம் அவருக்கு சரியான வெளிச்சத்தை பெற்றுக் கொடுக்கவில்லை. இருப்பினும் மனம் தளராத கோட்டா சீனிவாசராவ் தொடர்ந்து நடித்துக் கொண்டே இருந்தார். ஒரு வழியாக 80களில் அவருக்கான வெளிச்சம் கிடைத்தது. தனக்கு கிடைத்த வாய்ப்புகளில் தனது திறமையை நிரூபித்துக் கொண்டே இருந்ததால் பிஸியான நடிகராக வலம் வந்து கொண்டிருந்தார். ஒரே வருடத்தில் 10க்கும் மேற்பட்ட படங்களிலும் அவர் நடித்திருக்கிறார். தெலுங்கில் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த கோட்டா சீனிவாசராவை இயக்குனர் ஹரி தான் இயக்கிய சாமி படத்தின் மூலம் கோலிவுட்டில் அறிமுகம் செய்தார். அந்த படத்தில் பெருமாள் பிச்சை என்ற கேரக்டரை ஏற்று அதகலம் செய்திருந்தார் கோட்டா சீனிவாசராவ். ஒவ்வொரு சீனிலும் அவருடைய நடிப்பு பட்டாசாக இருந்தது. இதன் காரணமாகவே சாமி படத்தில் விக்ரமுக்கு பிறகு கோட்டா தான் அசால்ட்டாக ஸ்கோர் செய்திருந்தார் என குறிப்பிடத்தக்கது. சாமி படத்தின் வெற்றி அவர் கோலிவுட்டிலும் பிஸியாக்கியது. அதன்படி பேரரசு இயக்கத்தில் விஜய் நடித்த திருப்பாச்சி திரைப்படத்தில் சனியன் சகடை என்ற வில்லன் ரோலை ஏற்றிருந்தார். சாமி படத்தில் எப்படி ஸ்கோர் செய்தாரோ அதே போல திருப்பாச்சியிலும் நன்றாக நடித்திருந்தார். தொடர்ந்து கோ உள்பட ஏராளமான தமிழ் படங்கள் நடித்திருக்கிறார் கோட்டா சீனிவாசராவ். திடீரென அவருக்கு தமிழில் வாய்ப்புகள் குறைய தொடங்கியது. இப்படிப்பட்ட சூழல் இருக்கையில் அவருக்கு சமீப காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்து அண்மையில் கூட அவர் தொடர்பான புகைப்படம் ஒன்று வெளியானது. அதில் ஆளை அடையாளம் தெரியாமல் கால்களில் கட்டு போட்டபடி அமர்ந்திருந்தார் கோட்டா சீனிவாசராவ். அதனை பார்த்த ரசிகர்கள் ஐயோ சாமி பட வில்லனுக்கு என்னமோ ஆட்சி என கேட்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். விரைவில் குணமடைய வேண்டும் எனவும் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருக்கும் ஜூப்ளி ஹில்ஸில் இருந்த அவர் நேற்று காலை உடல்நலக்குறைவால் காலமானார். கடந்த சில காலமாகவே அவர் சிகிச்சையில் இருந்து குறிப்பிடத்தக்கது. அவருக்கு வயது 83 ஆகும். கடந்த 10ஆம் தேதி தான் அவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார். பிறந்த நாள் கொண்டாடிய 2 நாட்களிலேயே கோட்டா சீனிவாசராவ் உயிரிழந்திருப்பது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய மறைவு தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகின் ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தியடைய பின் சேனல் சார்பாக நாமும் நம்முடைய பிரார்த்தனைகளை முன்வைப்போம்.